சோழன் கார்ல வந்து வெயிட் பண்ணிட்டுருப்பான். அப்போ அவனோட கஸ்டமர் கால் பண்ணி, "இன்னும் ஒரு 10 மினிட்ஸ்ல வந்துருவேன்ப்பா, கொஞ்சம் வெயிட் பண்ணு" அப்படின்னு சொல்லுவாரு. உடனே, ஓகே சார்" அப்படின்னு சொல்லிட்டு அவன் இப்படி திரும்பி பார்ப்பான். பல்லவன் வந்துகிட்டு இருப்பான். பல்லவன் வந்துட்டு இருக்கானோனே, பல்லவா" அப்படின்னு சொல்லிட்டு இறங்கி அவன கூப்பிட போகணும்னு நெனைக்கிற நேரத்தில அங்கருந்து காயத்ரி பார்த்துருவான். என்னடா இவங்க 2 பேரும் எதுக்கு இந்த ஹோட்டலுக்கு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இவன் யோசிச்சுட்டு இருக்கும்போதே, காயத்ரி சொல்லுவா, "எனக்கு பயமா இருக்குங்க" அப்படின்னு சொல்லுவா. "என்ன பயம்? நம்ம 2 பேரும் நிம்மதியா எங்கேயாவது வச்சு பேச முடியுதா? உங்க வீட்ல வச்சு பேசலாம் அப்படின்னு பார்த்தா, உங்க வீட்ல எப்ப பார்த்தாலும் ஃப்ரெண்ட்ஸா இருக்கிறாங்க. அதே மாரி வெளிய எங்கேயாவது பேசுவோம் அப்படின்னு நினைச்சு பார்த்தா, யாராவது பார்த்துருவாங்களோ அப்படிங்கிற பயம். இப்படியே பயந்துகிட்டே நம்மளால நிம்மதியா பேசவே முடியல. இது ஒண்ணும் யாரோட லாட்ஜும் கிடையாது. என் ஃப்ரெண்டோட மாமா லாட்ஜ் தான். நம்ம இங்க உட்காந்து கொஞ்ச நேரம் ரிலாக்ஸா பேச தான் போறோம் அப்படின்னு பல்லவன் சொல்லிட்டு இருக்கும்போது, காயத்ரி சொல்லுவா, "எனக்கு பயமா இருக்கு" அப்படின்னு சொல்லுவா. "ஏன் உனக்கு வந்து நான் எதுவும் பண்ணிருவேன்னு பயமா இருக்கா?" அப்படின்னு பல்லவன் கேட்க, அதுக்கு காயத்ரி, "இல்ல, இல்ல அப்படிலாம் நினைக்கல. அப்ப வா போவோம்" அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போவான். அப்ப அவன் ஃப்ரெண்ட் அங்கருந்து வருவான். வந்து காயத்ரி கிட்ட இன்ட்ரோடியூஸ் பண்ணுவான். "இது என்னோட ஃப்ரெண்டு தான். இவங்க மாமாவோட லாட்ஜ் தான் இது" அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருக்கும்போது, காயத்ரி ஹாய் அப்படின்னு பேசுவா. அப்புறம் 2 பேரும் மாறி மாறி இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிடுவாங்க. ஃப்ரெண்டு வந்து அதுக்கப்புறம் பல்லவன்ட்ட சொல்லுவான், "டேய் 5 மணிக்கு எங்க மாமா வந்துருவாருடா. அதுக்குள்ள பேசிட்டு கிளம்பிருங்க" அப்படின்னு சாவி அவங்க கையில குடுப்பான். அப்போ அங்க கார்ல இருக்கிற சோழன் யோசிப்பான், "என்னது சாவி ஏதோ குடுக்குற மாதிரி இருக்கே" அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்பான். காயத்ரி திரும்பி யோசிச்சுட்டு இருக்கும்போது, பல்லவன் வந்து, "வா உள்ள, நம்ம பேச தானே போறோம்" அப்படின்னு கூட்டிட்டு உள்ள போவான். இவன் எதுக்கு உள்ள ரூமுக்குலாம் கூட்டிட்டு போறான் அப்படின்னு வேகமா கதவ திறந்துட்டு போயிட்டு, பல்லவா" அப்படின்னு கூப்பிட்டுட்டு இழுப்பான். இழுத்துட்டு ஓங்கி 2 அடி குடுப்பான். "உனக்கு இந்த வயசுல இங்க உனக்கு லாட்ஜ்ல ரூம்லாம் போட தேவையா?" அப்படின்னு சொல்லும்போது, "அண்ணனே எல்லாரும் பார்க்குறாங்கண்ணே" அப்படி இப்படின்னு அவன் கத்திக்கிட்டு இருப்பான். அப்போ காயத்ரி வந்து தடுத்துக்கிட்டு இருப்பா. தடுத்துட்டு இருக்கும்போதே, "நீ சும்மா இரு பார்த்துக்கோ அப்புறம் என்ன நடக்கும்னு உனக்கு தெரியாது" அப்படின்னு டென்ஷன் ஆயிட்டு இருக்கும்போதே, இவன் கத்திக்கிட்டே இருப்பான் பல்லவன். "அண்ணே என்ன விட்டுருண்ணே, என்ன எல்லாரும் பார்க்குறாங்க ஒரு மாதிரி இருக்குண்ணே" அப்படின்னு அவன் சொன்னோனே இவன் யோசிச்சு எப்படி பார்ப்பான், அது கனவு. ஐய்யயோ! நம்ம தம்பிய வந்து இப்படி எல்லாரும் முன்னாடி நம்ம கேவலப்படுத்தக்கூடாது. அப்ப வேற என்ன பண்ணேன்னு தெரியலையே! ஐய்யயோ! அப்படின்னு ரொம்ப டென்ஷனா யோசிச்சுட்டு இருப்பான். சேரன் சைட்ல வேலை பார்த்துட்டு இருப்பான். சந்தா அங்கருந்து வருவா. "வா சந்தா" அப்படின்னு கூப்பிட்டுட்டு அவளுக்காக அவன் கமர்கட்டு, தேன் மிட்டாய், கடலை மிட்டாய் அப்படின்னு வாங்கிட்டு வச்சிருப்பான். இந்தா அப்படின்னு குடுப்பான். இது இந்த ஊர்ல ஃபேமஸு அப்படின்னு "நீ இத சாப்பிட்டு பாரு" அப்படின்னு குடுப்பான். அவ சாப்பிட்டு சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லுவா. இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கும்போது அவளுக்கு கால் வரும். "யாருப்பா?" அப்படின்னு சேரன் கேட்கும்போது, சந்தா சொல்லுவா, "இது எங்க வீட்ல இருந்து" அப்படின்னு சொல்லுவா. "சரி எடுத்து பேசுப்பா" அப்படின்னு சொல்லும்போதே ஃபோன் கட் ஆயிரும். உடனே கட் ஆயிருச்சு அப்படின்னு இருப்பா. அதுக்குள்ள திரும்ப ஃபோன் வந்தோனே, "எப்பா எடுத்து பேசுப்பா போ" அப்படின்னு சொல்லும்போது, அந்த ஃபோன் கால் அட்டெண்ட் பண்ணிட்டு சந்தா பேசிட்டு இருப்பா. ஆனா ரொம்ப சீரியஸா பேசிட்டு இருப்பா. இவன் அங்க வேலையில சீரியஸா இருப்பான். அதுக்கப்புறம் அங்கருந்து வருவா. வந்த உடனே ரொம்ப டல்லா இருப்பா. "ஃபோன் பேசுறதுக்கு முன்னக்கூட்டி நல்லா தானே இருந்த. இப்ப ஏன் டல் ஆயிட்ட?" அப்படின்னு கேட்பான். "எங்க வீட்ல கல்யாணத்துக்காக ஃபோர்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க" அப்படின்னு இது சந்தா சொல்லுவான். "யார் உங்க மாமாவ கல்யாணம் கட்டவா?" அப்படின்னோனே, "ஆமா, எங்க மாமாவ தான்" அப்படின்னு இருக்கும்போது, இப்போ உடனே கல்யாணம் பண்ணு எனக்கு" அப்படின்னு அடிக்கடி எனக்கு கால் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு இருப்பா. ஆனா நான் வந்து வேண்டான்னு சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னும் அதையும் சொல்லுவா. அப்ப இவன் கேட்பான், "உங்க மாமானா அன்னைக்கு உன்னைய இங்க வந்து பார்க்க வந்தாரே அந்த மாமாவா?" அப்படின்னு